ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் சக்தி வாய்ந்த 5 நியூக்ளியர் பாம்ஸ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பனிப்போர் ஸ்டார்ட் ஆகுச்சு. இந்த பீரியட்ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே உலகத்திலே சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பாம யாரு உருவாக்குறாங்க அப்படிங்கறதுல கடுமையான போட்டி நிலவுச்சு. இந்த ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி பல அணு ஆயுத சோதனைகளை நடத்தினாங்க. இதன் விளைவா மனித குலத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களை இந்த ரெண்டு நாடுகளுமே உருவாக்குனாங்க. இந்த வீடியோல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகள் உருவாக்கிய உலகின் மிக பவர்ஃபுல்லான 5 அணு ஆயுதங்களை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உலகத்திலே 9 நாடுகள் தான் அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகள்கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு. அதுவும் குறிப்பா அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் அதிகமான எண்ணிக்கையில அணு ஆயுதங்கள் இருக்கு. உலகத்திலே அதிக அணு ஆயுதம் வச்சிருக்க நாடு ரஷ்யா. கிட்டத்தட்ட 6250 அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல அமெரிக்கா 5500 அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைகள்ல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகள் தான் அதிகமான முறை அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிருக்காங்க. அமெரிக்கா 1054 தடவையும் ரஷ்யா 715 தடவையும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு நாடுகளும் தான் நியூக்ளியர் டெக்னாலஜில உலகின் தலை சிறந்த நாடுகள். நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் நியூக்ளியர் பாம் M24 இல்லனா B24 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த M24 பாம் ஒரு மிகப்பெரிய தெர்மோ நியூக்ளியர் வெப்பன். இந்த M24 நியூக்ளியர் பாம அமெரிக்கா உருவாக்கி இருக்காங்க. 1954ல இருந்து 1955க்குள்ள இந்த தெர்மோ நியூக்ளியர் பாம அமெரிக்கா வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட 105க்கும் மேற்பட்ட M24 பாம்களை உருவாக்கி இருக்காங்க. இந்தியா எப்படி போக்ரான்ல நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைக்கு ஆபரேஷன் சக்தி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்களோ அதே போன்று அமெரிக்கா 1954ல நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைக்கு கேஸ்டில் யாச் அப்படின்னு கோட் நேம் வச்சிருந்தாங்க. இந்த சோதனை பிகினி அட்டால் அப்படிங்கிற இடத்துல வைத்து நடத்தப்பட்டது. இந்த அணு ஆயுத சோதனையை பேஸா வச்சுதான் M24 தெர்மோ நியூக்ளியர் பாம் உருவாக்கப்பட்டிருக்கு. M24 நியூக்ளியர் பாம் தான் அமெரிக்கா உருவாக்கிய அணு ஆயுதங்களிலே 3வது பெரிய அணு ஆயுதம். M24 பாம் 7.5 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாமோட எடை 19050 கிலோகிராம். இந்த பாமோட எடையை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அமெரிக்காவின் இந்த M24 நியூக்ளியர் பாம் வெடிச்சது அப்படின்னா 10ல இருந்து 15 மெகாடன் எனர்ஜியை வெளியிடும். இந்த பாம் 7.5 மீட்டர் நீளமும் 19050 டன் எடையும் இருக்கிறதுனால இந்த பாம எதிரிகளோட இலக்கின் மீது வீசும் பொழுது 64 ஃபீட் நீளம் கொண்ட பாராசூட்டுடன் இணைத்துதான் எதிரியின் டார்கெட் மீது லான்ச் செய்யப்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாராசூட் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாம் தரையில் மோதி வெடிப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நேரத்தை பயன்படுத்தி பாம லான்ச் பண்ண ஏர்கிராப்ட்ல இருக்க பைலட்டுகள் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் பாம் MK17. இந்த MK17 பாம் 1954ல அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது. MK17 பாம் தான் அமெரிக்கா முதல்ல அதிக எண்ணிக்கையில உருவாக்கிய நியூக்ளியர் பாம். இந்த MK17 பாமோட ப்ரொடக்ஷனை அமெரிக்கா 1957ல நிறுத்திட்டாங்க. MK17 பாம்னால 15 மெகாடன் எனர்ஜியை ரிலீஸ் செய்ய முடியும். MK17 நியூக்ளியர் பாம் 19000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த பாமோட நீளம் 7.5 மீட்டர். அமெரிக்கா கிட்டத்தட்ட 200 MK17 பாம்களை 1954ல இருந்து 1955க்குள் உருவாக்கி இருக்காங்க. இந்த பாம்களை எதிரிகளோட எல்லைக்குள் சென்று வீசுவதற்காக அமெரிக்க விமானப்படை B-36 பாமர் விமானங்கள்ல பல மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த பாம்களோட எடை மிக அதிகம். இந்த MK17 நியூக்ளியர் பாம்லையும் பாம்
நிலத்துல மோதி வெடிப்பதை தாமதப்படுத்துவதற்கான பாராசூட்டுகள் இணைக்கப்படும். நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் நியூக்ளியர் பாம் TX-21 ஷ்ரிம்ப். இந்த TX-21 ஷ்ரிம்ப் பாம் ஒரு தெர்மோ நியூக்ளியர் பாம். இந்த TX-21 ஷ்ரிம்ப் பாம் 1954ல அமெரிக்கா பிகினி அட்டால் அப்படிங்கிற இடத்துல உள்ள மார்ஷல் ஐலண்ட்ல சோதனை பண்ணாங்க. TX-21 ஷ்ரிம்ப் பாம் 4.5 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாமோட எடை 10,700 கிலோகிராம். TX-21 ஷ்ரிம்ப் நியூக்ளியர் பாம் 6 மெகாடன் சக்தியை வெளியிடக்கூடிய நியூக்ளியர் பாமா தான் விஞ்ஞானிகள் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவுடைய லாஸ் ஆலமோஸ் நேஷனல் லெபார்டரியில இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செய்த தவறுனால் இந்த TX-21 ஷ்ரிம்ப் நியூக்ளியர் பாமோட சோதனையின் போது அதிகமா 3 மடங்கு சக்தியை வெளியிட்டது. அதாவது டிசைன் செய்த 6 மெகாடன்ல இருந்து 15 மெகாடனுக்கு மேலான சக்தியை இந்த TX-21 ஷ்ரிம்ப் பாம் வெளியேற்றி இருக்கு. இந்த தவறான சோதனையின் போது TX-21 ஷ்ரிம்ப் பாம் ஹிரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்ட நியூக்ளியர் பாமை விட 1000 மடங்கு அதிகமான சக்தியை வெளியேற்றியிருக்கு. TX-21 ஷ்ரிம்ப் பாம் வெடித்த போது 7.2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட தீப்பிழம்பை வெளியேற்றியிருக்கு. இந்த தீப்பிழம்பை 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்களாலும் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு நியூக்ளியர் பாம் வெடிக்கும் பொழுது மஷ்ரூம் கிளவுட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் உருவாகும். TX-21 நியூக்ளியர் பாம் வெடிக்கும் பொழுது 47,000 ஃபீட் உயரத்துக்கும் 11 கிலோமீட்டர் அகலத்துக்கும் மஷ்ரூம் கிளவுட் உருவாயிருக்கு. அமெரிக்க விஞ்ஞானிகள் செய்த தவறினால் 11,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பசிபிக் பெருங்கடல் பகுதி ரேடியோ ஆக்டிவ் குப்பைகளால் பாதிக்கப்பட்டது. இந்த அணு ஆயுத சோதனை நடத்தும் பொழுது காற்றின் வேகம் அதிகமா இருந்ததனால ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆஸ்திரேலியா, யூரோப் மற்றும் சவுத் வெஸ்ட் அமெரிக்கா போன்ற பகுதி வரைக்கும் தூக்கி வீசப்பட்டது. இந்த தவறான சோதனை காரணமா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த TX-21 ஷ்ரிம்ப் நியூக்ளியர் பாம் அமெரிக்கா உருவாக்கிய அணு ஆயுதங்கள்ல மிக பெரியதா இல்லாட்டாலும் இதுதான் அமெரிக்கா நடத்திய மிக பெரிய அணு ஆயுத சோதனை. நம்மளோட பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் நியூக்ளியர் பாம் B-41. இத MK-41 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம் ஒரு 3 ஸ்டேஜ் கொண்ட தெர்மோ நியூக்ளியர் வெப்பன். இந்த பாம் 1960கள்ல அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது. B-41 நியூக்ளியர் பாம் தான் அமெரிக்கா உருவாக்கிய அணு ஆயுதங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த பாம். இந்த பாம்னால 24 மெகாடன் சக்தியை வெளியிட முடியும். இந்த B-21 நியூக்ளியர் பாம் வெடிச்சது அப்படின்னா 25 மெகாடன் சக்தியை வெளியிடும். B-41 நியூக்ளியர் பாம்ல நியூக்ளியர் ஃபியூஷன் மெத்தடை பயன்படுத்தி நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டார்ட் செய்யப்படுது. இதன் மூலமா அதிகமான சக்தியை இந்த B-41 பாம்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. B-41 நியூக்ளியர் பாம் 12 ஃபீட் நீளம் கொண்டது. இந்த பாம் 4,800 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த B-41 நியூக்ளியர் பாம் தங்களோட விமானப்படையில் உள்ள B-52 ஸ்ட்ராட்டோ ஃபோர்ட்ரஸஸ் மற்றும் B-47 ஸ்ட்ராட்டோஜெட் விமானங்களை பயன்படுத்தி எதிரிகளோட எல்லைக்குள் சென்று வீச முடியும். அமெரிக்கா கிட்டத்தட்ட 500 B-41 நியூக்ளியர் பாம்களை 1960 இருந்து 1962 வருடத்துக்குள் உருவாக்கி இருக்காங்க. இந்த குண்டுகள் 1976ல அமெரிக்க படையில் இருந்து நீக்கப்பட்டது. B-41 நியூக்ளியர் பாம் அமெரிக்கா உருவாக்கிய மற்ற நியூக்ளியர் பாம்களை விட எடை குறைவா இருந்தாலும் அதிகமான சக்தியை வெளியேற்றும். B-41 பாம் தான் அமெரிக்க வரலாற்றில் உருவாக்கப்பட்ட எஃபெக்டிவான தெர்மோ நியூக்ளியர் வெப்பன். இந்த B-41 பாம் மூலமா வெளியேற்றப்படும் சக்தி ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டை விட 1136 மடங்கு அதிகமான சக்தியை வெளியேற்றும். நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் பாம் RDS-220 ஹைட்ரஜன் பாம். இந்த பாம் ஜெரா பாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம் தான் மனிதர்கள் உருவாக்கிய அணு ஆயுதத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஜெரா பாம்பா நியூக்ளியர் பாம் அக்டோபர் 30, 1961ல ரஷ்யா நவாயா ஜம்லியா அப்படிங்கிற இடத்துல வச்சு சோதனை பண்ணாங்க. இந்த பாம் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட Tu-95V பாமர்களை பயன்படுத்தி வீசி சோதிச்சிருக்காங்க. இந்த பாம் 26 அடி நீளம் மற்றும் 7 அடி அகலம் கொண்டது. இந்த பாமோட எடை 27,000 கிலோகிராம். ஜெரா பாம்பா நியூக்ளியர் பாம் வெடிச்சது அப்படின்னா 50 மெகாடன் சக்தியை வெளியிடும்.
இந்த ஜாராபாம்பா நியூக்ளியர் பாமோட அதிக எடை காரணமா இந்த பாம் வெடிச்சது அப்படின்னா 50 மெகாடன் சக்தியை வெளியிடும். இந்த பாமும் விமானத்திலிருந்து வீசப்படும் பொழுது பாராசூட் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா இந்த பாம் பூமியில் விழுந்து வெடிக்கும் நேரம் தாமதப்படுத்தப்படும். இதனால இந்த பாமை வீசக்கூடிய பாமர் விமானங்கள்ல இருக்கக்கூடிய பைலட்டுகளால் தப்பிக்க முடியும். இந்த ஜாராபாம்பா நியூக்ளியர் பாம் 50 மெகாடன் சக்தியை வெளியிடுவதால் இந்த பாமை வீசக்கூடிய பைலட்டுகள் தப்பிப்பது 50% தான் அப்படின்னு ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. ஜாராபாம்பா பாம 34,500 ஃபீட் உயரத்திலிருந்து வீசியிருக்காங்க. இந்த பாம் பூமியில் இருந்து 4000 அடி உயரத்தில் இருக்கும்போது வெடிச்சிருக்கு. இந்த வெடிப்பு காரணமா 58 மெகாடன் சக்தி வெளியேற்றப்பட்டிருக்கு. இந்த பாம் வெடித்ததனால் ஏற்படக்கூடிய ஷாக் வேவ்ஸ் 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மக்களாலும் உணரப்பட்டிருக்கு. இந்த பாமை வீசிய Tu-95V பாமர் விமானங்கள் பாம் வெடிப்பதற்குள் 114 கிலோமீட்டர் பறந்து சென்றுட்டாங்க. ஆனாலும் இந்த ஜாராபாம்பா நியூக்ளியர் பாம் வெடித்ததனால் ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸ்ல சிக்கி இந்த விமானம் கிட்டத்தட்ட தரையில் விழும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா எப்படியோ ரஷ்ய பைலட்டுகள் உயிர் தப்பிட்டாங்க. இந்த பாம் வெடித்ததை 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மக்களாலும் பார்க்க முடிஞ்சிருக்கு. பாம் வெடித்ததனால் 8 கிலோமீட்டர் அகலம் கொண்ட தீப்பிழம்பு மேல் எழும்பி இருக்கு. இந்த ஜாராபாம்பா நியூக்ளியர் பாம் வெடிக்கும் பொழுது 67 கிலோமீட்டர் உயரத்துக்கு மஷ்ரூம் கிளவுட் உருவாயிருக்கு. இது மவுண்ட் எவரெஸ்டை விட 7 மடங்கு உயரமானது. அது மட்டும் இல்லாம இந்த பாம் வெடித்ததனால் ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸ்னால 900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பின்லாந்து மற்றும் நார்வே நாட்டுல உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் உடைஞ்சிருக்கு. இந்த பாம் தான் மனிதர்கள் சோதித்த அணு ஆயுதத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது. ரஷ்யா உண்மையில் இந்த ஜாராபாம்பா நியூக்ளியர் பாம 100 மெகாடன் சக்தியை வெளியேற்றும் அணு ஆயுதமா உருவாக்கி இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த பாம வீசக்கூடிய பைலட்டுகள் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்ல இருந்த யுரேனியம் பாதியா குறைக்கப்பட்டது. அப்படி பாதியா குறைத்திருந்துமே 58 மெகாடன் சக்தியை இந்த அணு ஆயுத வெடிப்பு வெளியேற்றியிருக்கு. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இது போன்ற மோசமான பல அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்காங்க. ஆனா இதே நாடுகள் இன்று இந்தியா போன்ற நாடுகளுக்கு அணு ஆயுத சோதனை குறித்து பாடம் எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.